ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்படி சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். ஒரு 6 வரமிளகாய் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அது கூடவே 2 எண்ணுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். சிக்கன் தாளிக்க ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், இதுக்கு நாட்டுக்கோழிக்கே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு பிஞ்சு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 வரமிளகாய் நைஸாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பெரிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். இது 700 கிராம் இருக்குது. இது பிராய்லர் சிக்கன்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன். நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் சுருண்டு வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை உப்பு சேர்த்துக்குவோம். இந்த மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வேகணும் நாட்டுக்கோழி, ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இது பிராய்லராக இருந்தால் தண்ணி வேண்டியதில்லை, அதுலேயே அந்த எண்ணெயிலே வெந்துக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இதை வேக வைக்கணும். ஃபுல்லாக வச்சோம்னா சீக்கிரம் தண்ணி முடிஞ்சு போயிடும், சிக்கன் வேகாது. பிராய்லர் சிக்கனாக இருந்தால் இவ்வளோ நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போ இடையில கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவு வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். இந்த மசாலா போட்டோடனே வாசனை அவ்வளோ சூப்பராக கிளம்புது. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கிண்டி கிளறி கொடுத்து வேக வச்சுருவோம். சிக்கன் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பத்தாதத்துக்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம நல்லாம்பட்டி சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் கையால் கசக்கி விட்டு, ஒரு பிஞ்சு சீரகம், 1 வரமிளகாய், 10 பல் பூண்டு அம்மியில் தட்டி எடுத்துருக்குறேன். நம்ம ஆரம்பத்திலே தாளிச்சாச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா மனம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு தாளிப்பு. இந்த பூண்டு ஃப்ளேவரு, வெங்காய ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு நல்லா சிவந்துருச்சு. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அம்மியில், அதையும் சேர்த்துக்கிறேன். நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அது கூட அந்த தாளிப்பை எடுத்து இது கூட சேர்த்து ஒரு கிளறி விட்டுற வேண்டியதான். மேலாக 2 மல்லித்தலையை போட்டுருவோம். அவ்வளோதான், நம்ம நல்லாம்பட்டி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.